ஸோ ஒன்றுமே கிடையாது. அதாவது தமிழ் மொழி தெரியாத ஒரு வெளிநாட்டுக்காரர் காதில் தமிழ் பாட்டு ப்ளே பண்ணுவோம். அதை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டைலில் பாடுவாங்க. அந்த பாடல்களை கண்டுபிடிக்கணும். ஸோ அதிகமான பாடல்களை கண்டுபிடிக்கிறவங்க இந்த ரவுண்டோடைய வின்னர் ஆவீங்க. மற்ற 2 பேருக்கு வந்து மார்க்குகள் கம்மியாகும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரவுண்டுக்காக வரப்போகிறவரை பார்த்தா, அதுவும் வந்து இங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், அவரை பார்த்த உடனே அவரை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். அதனால் உங்களை வந்து நீங்கள் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே இருங்க. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நிறைய கல்யாணம் ஆயிடுச்சு. இது மாதிரி மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இஸ் அ ஹார்ட் த்ரோ. ஓகேவா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வரப்போறாரு. அவர் யார் கூட வரப்போறாரு அப்படின்றத பார்த்துக்கலாம். பா, யாருப்பா நீ? ஸ்கூல்ல விடாம இங்க கூட்டு வந்திருக்கிற? வந்திருக்கிற இடம் அது இது செட்டு. இங்க யார் அரசு? நீ அரசா? ஒன்றும் இல்லைண்ணே, உங்களுக்கு ஒரு கொரியர் வந்து கொடுத்துட்டு போகலாமே. என்ன கேட்ட? யார் நீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? அப்படி கேளு. என்ன யோசிக்கிறாரு? நோசப் திருவிழா. என்னடா பிரச்சனை உனக்கு? ஐயா, உங்களை நான் நிறைய மலையாள படத்துல பார்த்திருக்கேன். ஆனா நான் ஒரு மலையாள படம் கூட பார்த்தது இல்லடா. என்ன ஒரு கொடூரம். நான் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்திருக்கேன். ஐயா, நான் உங்களை அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல ஒரு சீன்ல பார்த்திருக்கேன். சீன்ல பார்த்தேன். ஆமா, அந்த ஒயின் ஷாப்புக்கு அந்த பசங்க போகும்போது தள்ளி விட்டு நீ ஓடுவீங்க. ஐயா, நீங்க தென்னந்தோப்பும் பண்ணையார் ஜீப்புன்னு ஒரு படத்துல நடிச்சிருக்கீங்களா? ஓகே பேபி. தேரி பேபி. ஆமா, ஓகே பேபினா அந்த பேபி தான் தயிர் பேபின்னுது. தேரி பேபிங்க. தேரி பேபி. இப்ப பாருங்க. ஓகே பேபி. தேரி பேபி. இங்க கொஞ்சம் அரிக்குது. சாரி பேபி. சாரி பேபி. வாவ். பேபியை கொடுனா பெரியம்மாவை கொடுத்துருக்கீங்க. ஐயா, எப்படி அவங்க டாக்டரா? நாங்க காம்பினேஷனே சரியில்லையா? அதாவது யோசிங்க, பரவாயில்ல. ரொம்ப நீங்க என்ன வேற மாதிரி பண்ணிட்டீங்க. அவர் சாதாரண ஆள் கிடையாதுமா. ஞாயிற்றுக்கிழமை டை அடிப்பாரு. டை எதுக்கு தெரியுமா? மூக்குள்ள இருக்கிற முடி அடிப்பாரு. ஏங்க இவர் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காங்க. இத பாரு பேபி. தேரி பேபி. ஒரே ஒரு வார்த்தையை கத்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்ன பேர்? நாங்க ஒண்ணு சொல்லுங்க. நோசப் திருவிழா. நோஸ் ஆஃப் திருவிழாவா? என்ன திருவிழா இது? ஐயா, எனக்கு நோஸ் கொஞ்சம் பெருசா இருக்கனால நோஸ் திருவிழா. இதெல்லாம் வேணாமுங்க ப்ளீஸ். வேணாம் ஐயா, உங்களுக்கு வயிறு கூட தான் பெருசா இருக்குது. இந்த எபிசோடு டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த வேஷம் ஏன் போட்டேன்னு உங்க பையனே உங்களை அடிப்பான் போல இது. உங்க வைஃபை ஏன் கூட்டிட்டு வரல? நான் ஏன் என் ஒய்ஃபை கூப்பிட்டு வரல? இங்க ஒரு நிமிஷம் வாங்கல. இப்ப என் ஒய்ஃப் இருந்தா அப்படி உங்க கையெல்லாம் என்னால பிடிக்க முடியும். நான் நல்லா ஜோசியம் பார்ப்பேன், தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஆமா, அப்படித்தான். ஆமா, யாராவது ஜோசியர் யாராவது உட்காந்துருப்பாங்களா? அவரை பார்த்து பாரு. மேடம், நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. தூங்கும் போது கண்ணு தெரியாது. ஆமாயா, இது பிறந்ததுல இருந்து இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கு. நடந்தீங்கன்னா காடு முன்னுது பின்னதா போய் கை அசையும். கொட்டாய் விட்டீங்கன்னா வாய் அதான் பொழந்துக்கும். எச்சி துப்புனா மூஞ்சில ஈரமா இருக்கும். யோ, ஒரு கேர்ள்ஸ் வர்றாங்கன்னா ஒரு நல்ல ரொமான்டிக் சாங் போடணும் டிஜே. ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்ட
பெத்த பொண்ணை முன்னாடி வச்சுன்னு உனக்கு வந்து பார்த்தனா கண்ணு ஓடுதே கால் ஓடுதவா? நீங்க என்ன தனியா ஆடிக்கிட்டு தனி பர்ஃபார்மன்ஸா? ஓகே பேபி. சரி பேபி. ஓகே மேடம், யூ கேன் கோ. டேக் ஒரு சீட் எடுத்துக்க. சாதாரண ஆள் கிடையாதுங்க அவரு. இப்ப லேட்டஸ்டா இன்னொரு மலையாள படம் நடிச்சிருக்காரு. ஆவேஷம் படம் தெரியல? ஆமா. அதுல அந்த ஒயின் ஷாப்ல சர்வரா இருக்காரு. நீங்க இந்த இன்ஸ்பெக்டர் அஜய்குமார் தானே? ஏன் மாட்டிக்கு சாம் ஸ்லோவா அடிக்கிறீங்க? Twinkle twinkle little star. ஏய் என்ன உடுக்க சவுண்ட போட்டுக்கிட்டு இருக்க? ஐயா மாசா என்ன பாட்டு போட்டாலும் நடுல குடுகுடுப்பு கேரளா சாங்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க. You don't close your mouth. Twinkle twinkle little star. இவங்க வந்து என்னோட பொண்ணு. என் பொண்ணு ஸ்கூல்ல சிங்கிங் காம்படிஷன். சிங்கிங் சிங்கிங்கா நீங்க தான் சிங்கிங். பாட்டு போட்டிங்க. சரி, பாட்டு போட்டி நடக்குது. இந்த மாபெரும் பாட்டு போட்டியில் கலந்து கொண்டு எனது மகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் யாரை பார்த்துக்க, உங்களை பார்த்துக்க, சிந்திச்சு பார்க்கணும். வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களிடத்திலே வெற்றி வாகை சூட வேண்டும் என்று சொன்னால் என் பாப்பா பாடுகின்ற பாடலுக்கு நீங்கள் எல்லாம் அந்த பாடலை ரசித்து ஆரவாரம் செய்து கைதட்டி உங்கள் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய 10 5 ஏதோ உதவி பண்ணீங்கன்னா நான் பஸ்ஸை பிடிச்சு கேரளா போயிடுவேன். என் பொண்ணை கூட்டிட்டு. ஐயோ ஐயா வரும்போது தளபதி மாதிரி மாசா வந்து கடைசியில என்ன இப்படி சில்லறைலாம் எடுத்துட்டு லேக்கி விக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அவர் கிடையாதுங்க. இவர் கேரளால போட் ரெண்ட் குடுறாரு. பாருங்க, போட்டு ரெண்டு கூடுறேனா? ஐயா, நான் ரொம்ப நேரம் உங்களுடைய அந்த புள்ள பாடக்கூடிய திறமையை நான் வீணடிக்க விரும்பல. ஓகே ஓகே. யூ டேக் மை கிளாஸ். குடுங். ஓகே, சில பாடல்கள் பாடுவாங்க. சரி, அது கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்ப என் பொண்ணு நல்லா தான் பாடுறா அப்படின்னு சொல்லி நான் ஒரு கான்ஃபிடென்ட்டா என் பொண்ணை நான் ஸ்கூலுக்கு காம்படிஷன். ஒருவேளை அவங்க பாடுறத வந்து நீங்க தப்பா கண்டுபிடிச்சீங்கன்னா இவரோட ஆயா வந்து கத்துவாங்க. யமுனா அண்ட் ஆர்த்தி இவரை சும்மா நினைச்சுக்காதீங்க. அவர் ஊர்ல பயங்கர ஃபேமஸ் தெரியுமா? அப்படியா? அதாவது அமாவாசை அன்னைக்கு ஃபுல்லா நல்லெண்ணெய் உடம்புல தடவிட்டு ஜாட்டி இருக்குல்ல, ஜாட்டி அத உடம்புல அடிச்சு ஊரு ஃபுல்லா ஓடுவார். கலெக்ஷன் கேட்கும் போதே இல்ல இல்ல, யாரும் கிட்ட வரக்கூடாது. அந்த பேயை ஓட்டுறதுக்காக அவர் இது மாதிரி பண்ணுவார். ஏன் நான் முதுவ இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான செயலுங்க. தரக்குறா வரி வரியா இருக்கும். ஒரு தடவை அவர் கவுந்து படுத்துருக்க வரி குதிரை நினைச்சிட்டாங்க. இங்க பாரு, நீ உன் பேசலாம் கேட்க நான் டைம் இல்ல. என் பிள்ளை பாட சொல்ல போறேன். யூ ஆர் ஃப்ரம் மாட்டுத்தாவணி. நீ மாட்டுத்தாவணி.